அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு அரசாங்கம் மூலமா வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வேலை வாய்ப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா, நேற்று வெளியான ஒரு அரசு வேலை வாய்ப்பு. அது பார்த்தீங்கன்னா எங்க அப்படின்னா, நம்ம டிஆர்பி மாரியே நம்ம டிஎன்பிஎஸ்சி மாரி மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மென்ட் போர்டு மூலமா பார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்காக அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஓகேங்களா? மொத்தம் 425 போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது முழுக்க முழுக்க தற்காலிகமான அடிப்படையிலான ஒரு வேலைவாய்ப்பு. தமிழ்நாடு மெடிக்கல் சப்பார்டினேட் சர்வீஸ் மூலமா பார்மசிஸ்ட் போஸ்ட்டை டெம்பரவரி பேசிஸ்ல அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 10 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த பார்மசிஸ்டுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,400ல இருந்து ஆரம்பிக்குது. பே மேட்ரிக்ஸ் லெவல் 11 படி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆன் டெம்பரவரி பேசிஸ்ன்னு போடுறாங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னாலே அது வந்து கன்ஃபார்ம்டு போஸ்ட் தான் வரும். அது வந்து பே மேட்ரிக்ஸ் லெவல்னு சொல்றாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து என்னன்னா கன்ஃபார்ம் போஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 10/3. எக்ஸாம் டேட் இன்னைக்குன்னு பின்னால வந்து அவங்க அறிவிப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து என்ன தகுதி, என்னென்ன குவாலிஃபிகேஷன், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், பிஎஸ்டிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அவங்க. ஸோ ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கும்போது இதுக்கு என்ன தகுதி அப்படின்னா, டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஆர் வந்து ஃபார்ம் டி. அப்புறம் மஸ்ட் ஹேவ் registered with தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் and must keep the registration alive by renewing in regularly every year. அவங்க டிஃபார்ம் முடிச்சிருக்கணும், இல்லை ஏதாவது டிப்ளமோ இன் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி முடிச்சிருக்கணும். அதோட சேர்த்து அவங்க வந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணி அதை ரினுவல் பண்ணிட்டே இருக்கணும் கரண்ட் எவ்ரி இயர்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயில். இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு 1 ஹவரில் 50 மார்க்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஃபார்மசிஸ்டில் 100 மார்க்கும் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் டேட் வந்து பின்னால் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்து எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. நம்மளுடைய வெயிட்டேஜ் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி இது பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அப்புறம் கோவிட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயில். ஸோ கோவிட்டில் ஒர்க் பண்ணியிருந்தா அவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருந்தாங்களோ அவ்வளோ நாளுக்குள்ள அந்த மார்க் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து டீட்டெயில்டு. ஸோ ஃபார்மசிஸ்ட் முடித்தவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ரூ. 500 எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அவங்களுக்கு ரூ. 500, மற்றவங்களுக்கு ரூ. 1000 இதுக்கு ஃபீஸு. ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய mrb.tn.gov.inல போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். அதில் போனோடனே ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஃபார்மசிஸ்ட் டைப் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம். இதுதான் என்னுடைய இது. மற்றபடி எப்படி அப்லோட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலில் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. இதுதான் என்னுடைய பிடிஎஃப். நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதான் போட்டிருக்காங்க. நோ நெகட்டிவ் மார்க்கு. ஸோ அதனால் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரியே தான். எக்ஸாமும் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆன் டெம்பரவரி பேசிஸ்ன்னு போட்டிருக்காங்க. போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட்டு இவங்க வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னாலே அது பெர்மனன்ட் போஸ்ட்டு தான். அதே மாதிரி பே மேட்ரிக்ஸ் லெவல் கொடுத்தாலே அது பெர்மனன்ட் போஸ்ட் தான்.
ஆனா அவங்க டெம்பரவரி பேசிஸ்ன்னு போட்டிருக்காங்க. அது வந்து என்ன காரணம் அப்படின்னு நமக்கு வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த இதுக்கு வெளியான இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இத ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.